Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படினா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்க நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட்டை கம்ப்ளீட்டா ரீச் ஆகற வரை ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. फ्रेंड्स இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் फ्रेंड्स எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழ ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்திருக்க பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மந்த்லி 699 பே பண்ணி பிரைம் டெலிகிராம் சேனலையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ஓகே, நிஃப்டி ப்ரீ ஓப்பன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 145 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, 145 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு பேரிஷ் சிக்னல் கொடுத்தது. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு பேரிஷ் சிக்னல் கொடுத்தது. அந்த பேரிஷ் சிக்னலில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போதா இல்லை இந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகி நிற்குதான்னு பார்க்கணும். இந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகி தான் திரும்ப ஒரு பையிங் மூமெண்ட் பார்க்கலாம் அதில். ஓகேங்களா, திரும்பவும் பையிங் மூமெண்ட் பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து ஈவினிங் வந்து ஒரு ரெட் கேன் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அகைன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து சேலிங் ப்ரெஷர் கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்க தெரியும், நல்ல பெரிய செல்லர்ஸ் இருக்காங்க. பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. மேலே சஸ்டெண்ட் பாடி மேலே க்ளோஸ் கொடுக்குதான்னு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு 15,300 மேலே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாடா ஸ்டீலில் 2% ப்ராஃபிட்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபோர்த் கேனில் என்ன கண்டிஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு புல்லிங் சினாரியோ தான் தெரியுது. வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டு. அதே சமயத்தில் ஃபோர்த் கேனில் யாரெல்லாம் பண்ணிட்டு வரீங்க ஸ்ட்ராட்டஜியில் மணி மேனேஜ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி பண்ணுறவங்க, யாரெல்லாம் கண்டினியூவாக 5 டேஸில் யாரெல்லாம் ப்ராஃபிட் இருக்கீங்களோ கொஞ்சம் அவேர்னஸ் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே வந்துருங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நீங்கள் 5 ப்ராஃபிட்டில் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு போட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க, உங்களோட ஃபோர்த் கேனில் கிரியேட் ஆச்சுன்னா என்னைக்காச்சும் ஒரு மேலேயும் போயிட்டு கீழே போயிட்டு இது மாதிரி ஒரு சினாரியாக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பை போயிட்டு சேல் போயிட்டு அகைன் ஒரு பை போயிடுச்சுன்னா உங்களோட டபுள் சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இந்த 2-3 டேஸில் அது மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து கண்டினியூ 7 to 8 டேஸ் வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குது. ஆனால் என்னால் ட்ரேடிங் கண்டினியூவாக பண்ண முடியல, பர்சனல் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல, உங்களுக்கு அதாவது பண்ணி காமிக்க முடியலனால. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, சார் குவான்டிட்டி ரொம்ப ஏன் சின்னதாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 குவான்டிட்டி யாருக்காகனா இப்போ தான் நிறைய பேர் புதுசாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க மணி மேனேஜ் சிஸ்டத்தை பாதுகாக்கணும், எப்படி நம்ம அந்த குவான்டிட்டி பார்க்காதீங்க. இப்போ இன்றைக்கி வரது 200 rupees ப்ராஃபிட் பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு 2000 பெரிய விஷயம் கிடையாது. அந்த 200லேருந்து நீங்கள் 2000 போகிறீங்க இல்லைங்களா, அந்த வளரும் பாதை அந்த பாதையை வந்து கரெக்டாக அமைச்சுங்க. இப்போ 200லேருந்து நம்ம சடனாக 2000 ஒன்று போக போகிறதில்ல. 200லேருந்து 400 போகும், 400லேருந்து 600 போகும். அது மாதிரி தான் போகுமே தவிர உடனே 200லேருந்து 2000 போகணும் குவான்டிட்டி அதிகமாக பண்ணி. இப்போ நம்ம 50 குவான்டிட்டிலேருந்து டேரெக்டாக நம்ம 5000 குவான்டிட்டியோ 500 குவான்டிட்டி பண்ண போகிறதில்ல. 50 குவான்டிட்டி இந்த மாதமாக, அதுக்கு அடுத்த மாதம் எப்படி 100 குவான்டிட்டி, 150, 200 அந்த மாதிரி ஸ்லோவாக ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டில் ஸ்டாப் லாஸ் ஆக சொல்லுவோம். அந்த பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களுடைய மணி மேனேஜ் சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதில் கவனமாக இருங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், மேக்ஸிமம் என்னோட செகண்ட் என்ட்ரி தான் இன்றைக்கி கூட பார்ப்பேன் நான். ஏன்னா என்கிட்ட இருக்க வந்த ப்ராஃபிட்டை லாக் பண்ணிவிடுவேன். இப்போ February 23 ப்ராஃபிட், March 2 ஒரு ப்ராஃபிட். ஓகே, இந்த டைமில் 2 ப்ராஃபிட் தான் வந்திருக்கு எனக்கு. ஸோ அந்த 2 ப்ராஃபிட் எப்படி லாக் பண்ண கற்றுக்கணும். அப்படியே ரிஸ்க் எடுத்தாலும் அந்த 2 ப்ராஃபிட்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். மொத்தத்தில் உங்களுடைய கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதில் கவனமாக இருங்க. ஓகேங்களா, இது இருக்குதே நம்மக்கிட்ட. இப்போ நம்ம 1000 குவான்டிட்டி போட்டு கூட தான் பண்ணலாம். இப்போ 1000 குவான்டிட்டி போட்டு பண்ணிட்டா உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, அது புரிஞ்சுங்க. 1000 குவான்டிட்டி போட்டு பண்ணிவிட்டா உங்களுடைய ப்ராஃபிட்டில் முதல்லையே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நீங்கள் எவ்ரி ட்ரேட்லேயும் ஸ்டாப் லாஸ் ஆகும். அது மாதிரி தான் நீங்கள் இறங்கணும். ஓகேங்களா, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே எக்ஸப்ட் சேவிங்கில் போடுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுடைய ப்ராஃபிட்டில் தான் கரையணுமே தவிர உங்களுடைய கேபிட்டலில் கரையக்கூடாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேனில் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மெயின் கவனமாக இருங்க. டாடா ஸ்டீல் கேனில் வந்து மினிமம் 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 7 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் தான் ட்ரேடு, அதுக்கு மேலே இருந்தால் நோ ட்ரேட். இன்றைக்கி ட்ரேட் கிடையாது. அதுக்குள்ளே இருந்தாலும் ட்ரேட் கிடையாது, அதுக்கு சைஸ்க்கு மேலே இருந்தாலும் ட்ரேட் கிடையாது. மேக்ஸிமம் என்னோடய என்ட்ரி வந்து இன்றைக்கி அந்த கேனல் சைஸ் பொறுத்து ஃபஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி ஆனது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஸ்டீல் வந்து 5 மினிட்ஸ் கேனில் ஃபோர்த் கேனில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருப்பாருங்க. ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 4.5% வந்து ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் கொடுத்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ க்ளோஸ் ஆகும் தெரியாது. அது ஃபோர்த் கேனில் நான் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் இருக்குது. இந்த 1 மினிட்டில்
இந்த இடத்துல நம்ம கேனல் கிரியேட் ஆகுது. சப்போஸ் நமக்கு அந்த கேனல் சைஸ் இருந்தால் கூட என்ன ஆகும்னா ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சில் போக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக இந்த மாதிரி ரேஞ்சில் போகும், இல்லைனா இந்த மாதிரி அப்பர் சைடில் போய்ட்டுருக்கோம். ஓகேங்களா, இது மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரேடு. ஓகே, என்னுடைய வியூவில் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் எனக்கு செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான். ஓகே, ஃபஸ்ட் என்ட்ரி எனக்கு இது சினாரியோ சரியில்லை, அது நல்லா இல்லை, அதனால் வந்து செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி கேமல் சைஸ் மெகின் பார்க்கலாம். நம்ம 735 பஃபர் பிளான் சேர்த்து உங்களுக்கு 760 ஆகுது. 760 ரேட்டு பரவாயில்ல, ஆனால் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி ஸ்டாப்லஸ் தான். இதுதான் செகண்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹை ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியல, கன்ஃபியூஸாக இருந்தால் விட்டுடுங்க. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்னோடய வியூ வந்து கன்ஃபியூஸ் தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் இன்றைக்கி நியூட்ரல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ட்ரேடிங் எடுக்க விருப்பப்படலை, இன்றைக்கி ட்ரேடிங் எடுக்க விரும்பல. ஓகேங்களா, ஹை ரிஸ்க் எடுத்து பண்ணால் இங்கேருந்து லாங் பண்ண எவ்வளோ வரும்னா நமக்கு எஸ்எல் வந்து 785 790 அந்த மாதிரி வரும். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பெருசெலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க, வேணாம், இக்னோர் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. அதாவது நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் February 23 சொல்லிட்டு தான் வரேன். டென்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்தால் விட்டுடுங்க. இன்றைக்கி ட்ரேட் இல்லைனா பரவாயில்ல, நாளைக்கு ட்ரேட் இருக்குது, அது மைண்ட் செட் கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய யூடியூப் பார்க்குறீங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 5 ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க, 4 ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளால் முடியாதா? அது மாதிரி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் கரெக்டாக ஒழுங்காக 1 மாதமோ 3 மாதமோ ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமானதுன்னா நீங்கள் 2 ஸ்டாக்ஸ்லேயே 3 ஸ்டாக்ஸ்லேயே படிப்படியாக போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்துக்கு சொல்ல குவான்டிட்டி 10 குவான்டிட்டி கூட பண்ணுங்கள், 20 குவான்டிட்டி பண்ணுங்கள். அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஃபிட் லெவலில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு 50 குவான்டிட்டி பண்ணுறது, ஒரு நாளைக்கு 500 குவான்டிட்டி பண்ணுறது, ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு டபுள் குவான்டிட்டி ட்ரிபிள் குவான்டிட்டி பண்ணி நம்ம லாஸை ரிகவர் பண்ணலாம்னு நினைக்கிறது, அது மாதிரிலாம் வந்து தவறான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி இந்த சைடு ப்ராஃபிட் போகலாம், என்ன இல்லைன்னு சொல்ல, இந்த சைடு நான் ப்ராஃபிட் போடலாம். ஏன் உங்களுக்கு லைவில் ஏன் நான் பண்ணி காமிக்கிறேன், அந்த எமோஷனல்ஸ் எப்படி பாதிக்கும் உங்களை, நீங்கள் அதுக்கிட்டேருந்து எப்படி நீங்கள் உஷாராக பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நான் லைவ்லேருந்து டெய்லி இந்த February 23 பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் என்னால் டைம் முடிஞ்சாலும் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை வர முடியல, அன்றைக்கி நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயம் இருக்கக்கூட. சப்போஸ் மேலே போய்ட்டு ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா ஓகே, நம்ம இந்த வியூவும் பார்க்கணும். ஓகேங்களா, ஒன்லி நம்ம ப்ராஃபிட் சைடு மட்டும் கவனம் இந்த வந்துச்சுன்னா போய்டுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. சப்போஸ் மேலே போய்ட்டு கீழே வந்தால் என்ன பண்ணலாம், கீழே வந்தால் மார்க்கெட் விழுமா, இந்த லெவலில் நம்ம டபுள் குவான்டிட்டி சேல் பண்ணால் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குமா, தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 4.5% நல்ல பாசிட்டிவ் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எப்படி இதுக்கே டபுள் குவான்டிட்டி பண்ணி சேல் பண்ணி கீழே வரலான்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் கூட சேர்த்து வளர்த்துங்க இது கூட. ஏன்னா ஜஸ்ட் ஃபோர்த் கேண்டில் கூடவே கொஞ்சம் நாலேஜும் கற்றுக்குங்க. ஃபோர்த் கேண்டில்னால் என்ன, எங்கெங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கெங்கே ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறது கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பேனிக் ஆகிட்டுருப்பீங்க ஆல்ரெடி. எனக்கு மார்க்கெட் வந்து ஒரே டேஷில் போகாது, மார்க்கெட் மேலே போகும், கொஞ்சம் கீழே வரும், இப்படி தான் போகும். இப்போ ஆல்ரெடி வந்து கண்டினியூ வந்து ஒரு 4.5% மேலே வந்துருக்குது. கரெக்ஷன் எந்த அளவுக்கு வரும் தெரியாது, இல்லை கண்டினியூ மேலே போகுமா தெரியாது. ஓகே, ஸோ தெரியாதுன்றது தான் உண்மை. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சில வியூஸ். ப்ரைம் லைனில் 699 மெம்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த லெவலுக்கு கீழே வந்து சேல் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 3 மினிட்ஸ் சார்ட் இது. ஏன் சேலிங் கொடுத்துருந்தேன் வியூஸ் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு இதில் என்னுடைய யூடியூப் வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது பாருங்கள், ரேஷன்ஸ். ஸோ இந்த ரேஷன்ஸ் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ரேஷன்ஸ் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கே சேலிங் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த இதில் ஒரு சப்போர்ட் வருது. ஸோ டார்கெட் வந்து அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள். போதும், 27 பாயிண்ட்ஸ் வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5,000 rupees ஸ்டாக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 50 rupees 100 ரூபாய் உள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ண நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஸ்டாக்ஸ் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குதோ அந்த ஸ்டாக்ஸில் பாருங்கள். அது என்ன சொல்கிறது, ஒரு அதே மாதிரி ரொம்ப பெரிய அமௌண்ட் வேணாம், ஒரு 8,000 9,000 10,000 அந்த மாதிரி வேணாம்.
ஒரு 1800 700 600 இது மாதிரி பண்ணுங்கள் பரவாயில்ல. ஓகேங்களா? நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்கன்னா 300 400 பண்ணுங்கள் பரவாயில்ல போதும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் போட்டு குவான்டிட்டி கம்மி பண்ணுங்கள். சிம்பிள் அவ்வளோ தான். 10 குவான்டிட்டி பண்ணுங்கள், இல்லை 5 குவான்டிட்டி பண்ணுங்கள், இல்லை 20 குவான்டிட்டி பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். வித் லாஜிக்கோடு பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். ஏன் அந்த இடத்துல பை வருது, ஏன் அந்த பக்கம் சேல் வருது, என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் இது வைப்பாருங்க. மெயின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பொசிஷனில் இருக்க சொல்ல பேனிக் ஆகாதீங்க. ப்ராஃபிட் வருமா வராதா தெரியலையே அந்த மாதிரி வேணாம். ஓகே, ப்ராஃபிட் வந்தால் என்ன புக் பண்ணணுமா, சரி ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருமா, ஸ்டாப் லாஸ் கொடுங்க. அந்த மட்டும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மிச்சப்படி வருமா வராதான்ற சந்தேகம்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் ஆகும். கற்றுக்க சொல்ல வந்து வருமா வராதான்ற பயமே வராது. ஓகேங்களா? அடுத்து ரிலையன்ஸில் வந்து உங்களுக்கு பை சைடு சென்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ரிலையன்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டா, நேற்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஸ்டாக்ஸ் இதுதான் ஜஸ்ட் பாயிண்டில் வந்து ஒரே ஒரு பைசா கணக்கில் வந்து நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் தான். இப்போ நான் அதுக்குன்னு ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸ்டாப் லாஸ் தான். அக்செப்ட் ஒத்துக்குங்க. இதுவும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு மார்க்கெட் வரும், பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு, சஸ்டெண்ட் ஆனால் நல்ல ஒரு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் ஸ்டாப் லாஸ் கீழே கொடுத்துருக்கு. ஒரு வேளை மார்க்கெட் நெகட்டிவில் போனால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவோம், வெளியே வந்துடும். அதுக்கு பின்னாடி ரீவேஞ்ச் பண்ணாதீங்க. நம்ம மார்க்கெட் என்னுடைய லாஸ் இல்லை நான் என்னோட லாஸை திருப்பி தான் எடுப்பேன் அங்கேயே கூடவே நின்றுட்டு இருக்காதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி உங்களுக்கு லைவில் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன். மெயின் உங்களுக்கு சம்பாதிச்சு கேபிட்டலை மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னோட சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, கற்றுக்க சொல்ல உங்களோட சின்ன இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்களா, ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுடைய ப்ராஃபிட் உங்களுடைய கேபிட்டல் எக்காரணத்து கொண்டு ரெடியூஸ் பண்ணாதீங்க. கேபிட்டலில் கூட ஒரு 50% ரிஸ்க் எடுங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே, நான் நினச்சிருக்கலாம் 4th கேண்டில் தான் இந்த இடத்துல நீங்கள் பண்ணியிருக்கலாமே 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த எமோஷனல் கட்டுப்படுத்துங்க. ஏன் எமோஷனல் கட்டுப்படுத்தா, ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக வருது, அதாவது அதனுடைய பார்டரில் வருது. நம்மளுடைய 7 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வருது. ஸோ பெரிய ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் வேறு 4.5% ப்ளஸில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். எல்லா காரணத்துக்காகவும் நான் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் குறிப்பிட்டது ஃப்ளாக் பேட்டர்ன் அமையதுக்கான சான்சஸ் வந்து 90% சான்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல போல் க்ரியேட் பண்ணிச்சு பார்த்துங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் நிறைய நண்பர்கள் வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், நான் 4th கேண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆனால் என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த FYERS பிளாட்ஃபார்மில் என்னுடைய சார்ட் வந்து இது மாதிரி காமிக்குது. 5 மினிட்ஸ் வந்து இது மாதிரி காமிக்குது. உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எப்படி எனக்கு தெரியாது. இப்போ ஒருத்தர் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ ஒருத்தர் ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுறாங்களா, உங்களுக்கு உங்கள் பிளாட்ஃபார்மில் எது காமிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதே சமயத்தில் பிளாட்ஃபார்மை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ என்னோடய சார்ட் நான் காமிச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இதையே உங்களுடைய பிளாட்ஃபார்மில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னுடைய ரூல்ஸ் என்ன, 7 பாயிண்ட்ஸுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து கிட்டத்தட்ட 7.75 காமிக்குது. ஸோ அதனால் இக்னோர் பண்ணிவிட்டேன். ஒரு சிலர் சார்ட்டில் வந்து 7 பாயிண்ட்ஸ் தான் காமிச்சிச்சு அப்படின்னா ஸோ பரவாயில்ல, அதே மாதிரி உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அதே மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய பிளாட்ஃபார்மில் எப்போ 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் காமிக்குதோ இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல, ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஜஸ்ட் இந்த வீடியோ திரும்ப ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சார் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மெசேஜ் இருக்குது. ஸோ அவங்களுக்காக இந்த மெசேஜ் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ என்னோடய வீடியோ வந்து FYERSல இந்த மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது தெரிஞ்சுங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.